வணக்கம் ஆபிரகாம். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. தற்போதைய நிலையில் அந்த பீகாரில் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை மேற்கொள்வதற்கு தற்பொழுது எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை. அதே நேரத்தில் வழக்கு விசாரணையானது தற்பொழுது ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி வாக்காளர் பட்டியலானது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நவம்பர் மாதத்தில் அங்கு பீகாரில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை உச்சநீதிமன்றம் நிறுத்தவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வழக்கு விசாரணையானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 28ஆம் தேதி ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளாக இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படாது என்று இந்திய தேர்தல் ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது உறுதியளித்திருக்கின்றது. ஏனென்றால் நவம்பர் மாதத்தில் அங்கு தேர்தல் நடைபெற இருக்கின்றது. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பாகத்தான் ஏற்கனவே இந்த ஆண்டு ஜனவரியில் ஏற்கனவே ஒரு வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது நடைபெற்று வாக்காளர் வரைவு பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் திடீரென ஜூன் மாதம் 24ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டது. அந்த அறிவிப்பின்படி பீகாரில் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. வீடு வீடாக சென்று தேர்தல் ஆணைய பணியாளர்களும் சரி, பிற அதிகாரிகளும் சரி, வீடு வீடாக சென்று வாக்காளர்களை அவர்களுடைய சரிபார்க்கும் பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்த பெயர்களும் நீக்கப்பட்டுவிடக் கூடாது என்பது தொடர்பாகத்தான் இந்த சரிபார்ப்பு பணியானது நடைபெறுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையானது தன்னிச்சையானது. இது பல்வேறு வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான ஒரு முகாந்திரமாக அமைந்துவிடக் கூடும் என்று பல்வேறு தரப்பினர் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டு அது தொடர்பாக தான் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மனுக்களான உச்சநீதிமன்றத்தில் இன்று அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனால்தான் உச்சநீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்கிறது என்றால், தேர்தல் ஆணையத்திற்கு இதுபோன்ற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது என்பதை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. விதிகளின்படி அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஆனால் 3 கேள்விகள் எழுகின்றது. அதாவது மனுதாரர்கள் தரப்பில் 3 கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு இது போன்று மேற்கொள்ள அதிகாரம் கிடையாது என்று கூறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவசரமாக இது மேற்கொள்ளப்படக்கூடிய நடைமுறை, இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணி என்பது தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அவசரமாக நடைபெறக்கூடிய அந்த நடைமுறை எப்படி ஏற்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த தேர்தல் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் திடீரென இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய நேரம், அந்த காலமானது தற்பொழுது ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கின்றது. தேர்தல் அல்லாத ஒரு நேரத்தில் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியை தேர்தல் ஆணையம் நடத்திருக்கலாமே என்று உச்சநீதிமன்றம் ஒரு 3 கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. எனவே அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டியிருக்கின்றது. அதன் காரணமாகவே தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரணையை ஜூலை 28க்கு ஒத்திவைத்திருக்கின்றது. ஆனால் அந்த வாக்காளர் தீவிர சரிபார்ப்பு பணியை தொடர்ந்து மேற்கொள்ள ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது கூறியிருக்கின்றது. ஏற்கனவே பாதி பணியை நிறைவடைந்து விட்டது, இன்னும் மீதி பணிதான் நிறைவடைய வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதாவது கிட்டத்தட்ட 7,5 கோடி வாக்காளர்கள், 7,5 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேல் இதுபோன்ற சரிபார்ப்பு பணியானது நிறைவடைந்து விட்டது. எஞ்சி இருப்பதும் மிக குறுகிய காலத்தில் நிறைவடைந்துவிடும். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இறுதி செய்யப்படும் என்று வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் என்ன கூறுகின்றால், தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயாதீன அரசியல் சாசன அமைப்பு. அந்த அரசியல் சாசன அமைப்பானது அவர்களுடைய கடமையை செய்கின்றார்கள். அவர்களை செய்யும் பொழுது அதனை தடுப்பதற்கு நாங்கள் தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மனுதாரர்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இருந்தாலும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றது. அதற்குள்ளாக ஒரு வாரத்தில் இந்த தேர்தல் ஆணையமானது இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியின் பொழுது ஒரு 3 ஆவணங்களை அவர்கள் சேர்க்கவில்லை. அதாவது ஆதார் அட்டை, அது மட்டுமல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை, அதுபோல ரேஷன் அட்டை, இந்த 3ஐயும் அவர்கள் அந்த சரிபார்ப்பில் சேர்க்கவில்லை. எனவே அதனை சேர்ப்பது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது கூறியிருக்கின்றது. அது நாங்கள் பரிசீலிக்கதான் வேண்டும் என்றுதான் கூறுகின்றோம். ஆனால் அது இறுதி உத்தரவு கிடையாது. அது பரிசீலிப்பது வேண்டாம் என்றால் தேர்தல் ஆணையம் அதை முடிவு செய்து கொள்ளலாம்.
ஆனால் ஏன் அதனை பரிசீலிக்கவில்லை என்று எங்களுக்கு பதிலளியுங்கள் மட்டும் வந்து கூறியிருக்கின்றார்கள். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பீகாரில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியானது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படவில்லை. அது தற்போதைய நிலையில் தொடரும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் வாக்காளர் இறுதிப்பட்டியலானது வெளியிடப்படாது என்று உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் வெளியிடப்படாது என்று இந்திய தேர்தல் ஆணையமானது உச்சநீதிமன்றத்தில் உறுதியளித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையானது ஜூலை மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தகவலுக்கு நன்றி ஆண்டர்.